ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். யாரா நீ எதுக்குடா நீ இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹலோ, வாட்ஸ்அப்பில் உங்களோட லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன், உடனே அந்த இடத்துக்கு வா. சரி வை, நான் வரேன். கொலை நடந்த இடம் இதானா? இதான். எப்போ நடந்தது? இன்னைக்கு காலையில். பாடி எங்க? மார்ச்சில் இருக்கு, இன்னும் ரிசல்ட் வரல. சார் சொல்லுங்க. சார் அந்த கேஸை நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். அக்யூஸ்ட்டை மட்டும் பிடிச்சா போதும் சார். என்னடாச்சு? அந்த சீனியர் ஆஃபீஸர் தான்டா இனிமேல் அந்த கேஸை அவன் பார்த்துக்கிறானம்மா, இந்த கேஸை நம்ம பார்த்துக்கிறதாம்மா. இதுக்கு பின்னாடி என்னமோ ஒன்று நடந்திருக்குடா. லாஸ்ட்டாக நடந்த கொலை கேஸோட டீட்டெயில்ஸ். நான் ஆல்மோஸ்ட் அந்த ரேப் கேஸை முடிச்சிட்டேன்டா. இப்போ இந்த கேஸ் என்கிட்ட கொடுத்து அந்த கேஸை என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க. யார் அவன்? எதுக்கு பண்றான், ஏன் பண்றான், எதுவுமே தெரியல. இதோட நிறுத்துவானா? அடுத்து இவன் என்ன பண்ண போறான்? ஹாப்பி பர்த்டே. நீங்கள் யார்? உங்களுக்கு எப்படி என் பர்த்டே தெரியும்? நான் யாருன்னு தெரியும்னா உனக்கு கிருஷ்ணா யாருன்னு தெரியும். கிருஷ்ணாவா? அவனை எப்படி உங்களுக்கு தெரியும்? அவனோட அண்ணன் தான் நான். ஹாப்பி டெத் டே. சாரிடா, ரொம்ப லேட் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடா புது கேஸா? எனக்கு என்னமோ 2 கேஸுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்க மாதிரி தெரில. ஆனால் 2 கேஸுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று இடிக்குது. எவிடன்ஸ் எதாவது கிடச்சா? எவிடன்ஸ்லாம் கிடைக்கல. இந்த பாடியோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துரு. லாஸ்ட்டாக நடந்த கொலை கேஸோட டீட்டெயில்ஸ்.
நீ பார்த்த வரைக்கும் 2 கொலை கேஸ்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குடா. 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி அவன் பர்த்டே அன்னைக்கு இறந்துருக்காங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேறு. அதே மாதிரி அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவன் பர்த்டே அன்னைக்கு இறந்துருக்கான். அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவனுக்கு விசாரிச்சு பார்த்தா தெரியும். அந்த 4 பேர்த்துலேயும் மிச்சம் இருக்கிறது ஒருத்தன் தான். அவனையும் அவன் பர்த்டே அன்னைக்கு கொள்ள வாய்ப்பு இருக்குது. அவன் ஃப்ரெண்டு பர்த்டே எப்போன்னு கேட்டு பார்த்தியா? இன்னைக்கு தான். ஹாப்பி பர்த்டே. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்த கொல்றப்பே தெரியும் என்ன யாரோ கொல்ல போகிறாங்கன்னு. ஆனால் அது ஏன் தான் தெரில. யார் நீ? என் ஃப்ரெண்ட்ஸை ஏன் கொன்ன? என்ன ஏன் கடத்திருக்க? ஹாப்பி பர்த்டேடா கிருஷ்ணா. டேய் தேங்க்ஸ்டா. பர்த்டே கூட என்னை பார்க்க தோணல. அவ்வளோ வேலை ரொம்ப இம்பார்ட்டண்டாக போச்சு. டேய் இல்லைடா, இன்னும் வேலை என்ன முடியலடா, அதான்டா வர முடியல. சரிடா, ஓகே, நான் சும்மா தான்டா கேட்டேன். சரிடா, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க. நான் உனக்கு ஈவினிங் கால் பண்ணுறேன். சரி ஓகேடா. ஓகேடா. ஹாய்டா. ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ்டா மச்சான். ஹாப்பி பர்த்டேடா. ஏய் தேங்க்ஸ்டா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ டூட். அப்புறம் ட்ரீட் வையே. சரி, என்ன ட்ரீட் வேணும்? வேற என்ன, சரக்கு தான். எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் திருந்த மாட்டீங்க. சரி, இந்த ஒட்டை மட்டும் தான் சரக்கு, சரியா? அதெல்லாம் பேசாத, நீ ஃபர்ஸ்ட் வண்டியில் ஏறு. டேய் கம்மியாக குடிங்கடா. மச்சான், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்களுக்காக சரக்கடி. வேணாண்டா. ஆமாம் மச்சான், இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்காக கூட்டிடா. போங்கடா. மச்சான், நான் ஒன்று சொல்கிறேன், அது எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. நான் வாழ்க்கையில் எந்த தப்பு வேணால் பண்ணுவேன், ஆனால் இந்த சரக்கு முன்னே அடிக்கவே மாட்டேன்டா. ம் மச்சான், இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டான். நம்ம மேலே காட்டிட வேண்டியதான். மச்சான், வண்டியில் என் ஃபோன் இருக்கு, அதை மட்டும் எடுத்துகிட்டு வாடா. மச்சான், இதில் மிக்ஸ் பண்ணுறான். இந்தாடா. உட்காரு மச்சான். மச்சான், சரக்கு தான் அடிக்க மாட்டேற, இந்த ஜூஸ் ஆச்சு குடுறா. குடி மச்சான். ஓ டேய், என்னடா இது? ஒன்றும் இல்லைடா, கூலிங் போயிடுச்சுல, லைட்டாக கசக்கிற மாதிரி தான்டா இருக்கும். இந்த மாதிரி ஜூஸ் நான் குடிச்சதே இல்லைடா. மச்சான், சரக்கெல்லாம் முடிஞ்சு போச்சுடா, காசு கொடு. ஆமாம் மச்சான், சுத்தமாக பத்தலடா, காசு குடுறா. மச்சான் இருங்கடா, நானும் வந்துடுறேன். டேய் நீ அங்கேயே உட்காரு, உனக்கு எக்ஸ்ட்ரா சூஸ் வாங்கிட்டு வரேன். சரியா, உட்காரு.
நாங்கள் விளையாட்டாக தான் பண்ணோம், ஆனால் அது இப்படி வந்து முடியும் நாங்கள் நினச்சி பார்க்கல. ஒரு உண்மையான ஃப்ரெண்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு நல்லதான் சொல்லித்தரணுமே தவிர அவனுக்கு எந்த ஒரு கெட்டதும் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. தண்ணி அடிக்கிறதுன்னு அவ்வளோ பெரிய தப்பா? தப்பு இல்லையா? இப்போ நடக்கிற ரேப் கேஸில் 90% தண்ணி அடிச்சவங்களால மட்டும்தான் நடக்குது. இப்போ ரோட்டில் நடக்கிற ஆக்சிடென்ட் 80% தண்ணி அடிச்சவங்களால தான் நடக்குது. அதில் 70% தண்ணி அடிச்சவங்க சாகிறாங்க. கோர்ட்டில் போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்களே, அதில் 70% தண்ணி அடிச்சதால தான் அப்ளை பண்ணுறாங்க. தண்ணி அடிக்க தப்புலாம் அதெல்லாம் எதுக்கு நடக்குது? நீங்கள் பண்ண தப்பால் எத்தனை குடும்பம் நடுத்தூரில் நிற்க தெரியுமாடா? தண்ணி அடிக்கிறது தப்பு இல்லையா? ஒரு ஃப்ரெண்டாக நம்ம எந்த நல்லது சொல்லித்தரவும் தேவையில்லை, ஆனால் கெட்டது மட்டுமா சொல்லித்தராமல் இருக்கலாம்ல. நீங்கள் பண்ண ஒவ்வொரு தப்பும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸால தான்டா இருக்கும். நீங்கள்லாம் உயிரோடு இருந்து என்னடா பண்ண போகிறீங்க? ஹாப்பி டெத் டே. சூர்யா, பயப்படாத, உன்னை நான் காட்டி கொடுக்க வரல. இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்க்குறியா? உன் தம்பியாக இருந்த இடமும் இந்த இடமும் ஒரே இடம். கெஸ் பண்ண வந்தேன். உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுது? இதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இருந்த கேஸ் ஒரு ரேப் கேஸ். அவன் ஒரு ரேபிஸ்ட். அந்த கேஸை நான் ஆல்மோஸ்ட் முடிக்க போகும்போது தான் உங்கள் கேஸை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கேஸை என்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதெல்லாம் ஒரு பிளான், ஒரு அரசியல்னு. நானும் இது மாதிரி நிறைய கேஸ் பார்த்துருக்கேன். அவங்கள பிடிக்க போகும்போது வேற ஒரு கேஸ் கொடுத்து என்னை மாற்றிடுறாங்க. நீ பண்ணது தப்பாக இருந்தாலுமே உன் பக்கம் ஒரு நியாயம் இருக்குது. ஸோ இப்போ நீ என்ன பண்ணியோ அதை எனக்கு பண்ணி தரணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு பண்ணி தரணும்? டேய், சொன்னா உனக்கு புரியாதாடா? அவங்களாம் ஒரு ரேபிஸ்ட். அப்பாவி பொண்ணுங்களை ஈவு இறக்கலாமல் கொன்னவனுங்க. என் சைட்லேருந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் பண்ணித்தரேன். இந்த கேஸோட மொத்த டீட்டெயில்ஸும் இந்த பென்ட்ரைவில் இருக்குது. இதுக்கு மேலே நீ ஹெல்ப் பண்ணுறதும் பண்ணாததும் உன் விருப்பம்.